ஆனால் அதை ஒரு கட்குவியலோடு என்னால் பார்க்க முடியாது என்கிற விஷயத்தில் அவர் உடைத்து வருகிறார். அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக இருந்த ஒரு விஷயத்தில் இருந்து ஒரு மரபு, ஒரு புனிதம் என்று சொல்லி சில சாமானிய மக்களுக்கு கிடைக்காமல் இருந்த விஷயத்தை புனிதப்படுத்தி அதை ஒதுக்கி வைத்திருந்த விஷயம் உடைத்தவர்களாக நான் சித்தர்களை பார்க்கிறேன். அந்த நூலிலேயே அவர் எழுதிய நூலிலும் சரி, வேறு சில ஆசிரியர்கள் சொல்லும் பொழுதும் சரி, சித்தர்களை சூஃபிக்களோடு ஒப்பு நோக்கி சொல்கிறார்கள். எப்படி இஸ்லாத்தில் சூஃபிக்கள் சற்று உடைத்து வருகிறார்களோ, அதிலிருந்து வேறுபட்டு ஆனால் அதே சமயத்தை பரம்பொருளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் வைத்துக்கொண்டு, ஆனால் சரியான கட்டமைப்பில் போய் சிக்கிக்கொண்டு சாமானியனிடமிருந்து இறைவனை விலக்கி இருக்கக்கூடாது என்கிற புரிதலோடு இருந்து நகர்ந்த சூஃபிக்களாக இருக்கட்டும். அதே மாதிரி வங்காளத்தின் பவுல்கள், அந்த பவுல் இலக்கியங்கள், பவுல் பாடல்கள் எப்படி அது கட்டுடைத்து வருவதாக